இரட்டை இலை சின்னத்தை முழுமையாக பன்னீர்செல்வம் அவர்கள் பெற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதுதான் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. நீதிமன்றத்தை தோல்வியடைந்தவுடன் நேரடியாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று இடைக்கால தடையை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முகமது சபீக் மற்றும் மகாதேவன் அடங்கிய இரு நீதிபதிகள் தரப்புகள் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையத்திடம் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் என்ற முறையில் அவரது வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பதவிக்கும் அவருக்கும் தொடர்பில்லை, முறையாக தேர்தல் நடத்தி பொதுச்செயலாளராக வரவில்லை என்றும் இரட்டை இலை சின்னத்தை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஒதுக்கப்படக்கூடாது என்றும் தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இதனால் இரட்டை இலை சின்னம் தற்பொழுது முடக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட மட்டும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் செல்லக்கூடாது என்பதுதான் தற்பொழுது முதன்மையான நோக்கத்துடன் பன்னீர்செல்வம் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது இரட்டை இலை சின்னத்தை நான் பெற்று நான் வசதியாகவோ பதவியோ வர வேண்டும் என்று ஆசையில்லை, அடிப்படை தொண்டன் வரகாலத்தில் நிச்சயமாக அவரது உழைப்பிற்கு தகுந்த இடம் கிடைக்க வேண்டும். அது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சியிலும் அவரது கட்சியிலும் எப்பொழுதுமே இடம் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து பணம் மட்டும்தான் முக்கிய நோக்கமாக மாறிவிட்டது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயரூபமே தற்பொழுதுதான் வெளியாகி கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் சிறு சிறு கட்சிகளுடன் மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி நடத்தினால் அது வெற்றியடையாது என்றும், பாமக தற்பொழுது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு தோல்வியடைந்ததோடு மட்டுமல்ல, நேரடியாக பாஜக மற்ற மிக பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக தேமுதிகவை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி கடைசியில் பாமக தன் கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு சம்மதமும் தெரிவித்துவிட்டது. தமிழகத்தில் இனி அதிமுக எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தற்பொழுது பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருப்பதாகவும், நேரடியாக பாஜகவில் இணைவதை தவிர வேறு வழியே இல்லை என்றால் உங்களது கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்று செய்தியாளர்கள் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கேட்டபொழுது, நிச்சயமாக புதிய கட்சி தொடங்குவது தவிர வேறு வழி கிடையாது. ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி இடம் இருந்து என் பக்கம் நிச்சயமாக வருவார்கள் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவில் இணைவதை விட புதிய கட்சி தொடங்குவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.